ஹலோ மக்களே! இன்னைக்கு கவுனி கஞ்சி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்தில ராஜாக்கள் சாப்பிட்ட ரைஸை வச்சு நம்ம இன்னைக்கு கவுனி கஞ்சி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஷார்ட்ஸாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும், டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும், நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு 3 டம்ளர் அளவு நான் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 kg ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்துட்டு வறுத்துருங்க. வறுத்துட்டு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொழுப்பை கரைக்கக்கூடிய நம்ம கொள்ளு, அந்த காலத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்டனால தான் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது பாசிப்பருப்பு எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பார்லி வந்துட்டு கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும். அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் கூட. அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் வந்துட்டு வெயிட் கெயின் எல்லாம் ரொம்ப ஆகிடாது. ஸோ அதுக்கப்புறமா மிளகு, சீரகம் இதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. மிளகு, சீரகம் நம்ம சாப்பிடும்போது எப்போவுமே வந்துட்டு ஒரு டைஜஷனாக இருக்கட்டும், ஒரு வந்துட்டு இந்த கொழுப்பு கரைக்கிறக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மிளகு, சீரகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி சளி, இருமல் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ரசத்துலலாம் நம்ம இதை ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவும் நல்லா சூடாக இருக்குதான்னு பார்த்துட்டு, நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ரொம்ப கருக விட்றாதீங்க எந்த பொருளையுமே. நல்லா வந்துட்டு நார்மலாக ஒரு சூடானா போதும். அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு இடுப்பெலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்கிற சுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த பக்கெட்டில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னராகவும் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். மற்றவங்க சொல்கிற மாதிரி அந்த வெயிட் லாஸ், இந்த வெயிட் லாஸ்லாம் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்குது. நீங்கள் எல்லாமே சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறமா நீங்கள் இறக்கிடுங்க. சூடு ஆறுனக்கப்புறமா தயிர் வந்து ஒரு 1/4 கப் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை போட்டு